பேசுகிறது. மூன்றாவது ஒரு பெரிய மோசமான குணம், இந்த சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமா? கெட்டோர்களுக்கு துணை போவது. ஒருத்தவன் கெட்டவன் தெரியும், அவன் செய்யற கெட்டதுன்னு தெரியும், அவன் மோசமானவன் தெரியும், அவன் தப்பு பண்றான்னு தெரியும், இருந்தாலும் அவனை வச்சு நமக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு சொல்லி நம்ம பாஷையில சொல்றா இருந்தா நல்ல ஜால்ரா தட்டுறது. அப்படி சொன்னா தெரியும். அப்படிதான் நம்ம பஸ் என்ன செய்யறது? அது நீங்க செஞ்சா அது கரெக்ட், மத்தவங்க செஞ்சா அது வேற மாதிரிதான். அது நீங்க எனக்கு போய் நான் அமைதியா இருக்க, மத்தவங்க எல்லாம் இப்படி பண்ணிருந்தாங்க நான் பண்ணி அவ்வளவுதான். இது என்னதுங்க? இது ஒரு ஆள் கெட்டவன் தெரிஞ்சு அந்த கெட்டவனுக்கு துணை போவது இருக்கிறது, இது மோசமான குணம். எந்த அளவுக்கு மோசமான குணம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவிட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் மஷா மஅல் வாலிமீன் யுகஃபியஹு வ ஹுவ யஅலமு அன்னஹு வாலிமூன் ஃபகத் ஹரஜ மினல் இஸ்லாம். எந்த ஒரு மனிதன் ஒருவன் கெட்டவன் என்று அறிந்து அந்த கெட்டவனுக்கு துணை போகின்றானோ அவன் ஹரஜல் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டே வெளியேறிட்டான் என்று சொன்னார்களே. இன்றைக்கு உலகத்தில் குற்றங்களும் குறைகளும் இன்றைக்கு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நல்லோருக்கு எவன் தொட போறதில்லை. ஏங்க ஒரு பயான் வைக்கணுமே, ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுங்களேன். ஒரு மதரசா இயக்கணுமே, ஏதாவது கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்களேன். ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ஏதாவது கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கன்னா யார் கையில இருந்து என்ன செய்யாது, வராது. நம்ம ஊர் ஆட்களை சொல்லல. இதே ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு விளையாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு நம்பர் வாங்கணும், நான் வெளிப்படையா சொல்லல, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் என்ன செய்யணும், ஒரு நம்பர் வாங்கணும், அந்த நம்பர்ல நாளைக்கோ நாளை கழிச்சோ மேற்கிருந்து ஒரு அமௌண்ட் வந்துடும், ஏதாவது ஒரு 2000 கை மாத்தா கொடு, தப்புன்னு கொடுத்துருவோம். ஏன்னா 2000 கொடுத்து 20,000 விழுந்துருச்சுன்னா நமக்கு அது ஒரு பார்ட்டி கிடைக்கும். அது என்ன கிடைக்கும்? ஒரு பார்ட்டி, அது ஒரு ஜாலி கிடைக்கும். அதனால என்ன செய்யுது, கொடுத்துடுறது. நான் உருட்டி விடுறேன்பா, 6, 10, 12 விடும், ஏதாவது ஒரு அமௌண்ட் கொஞ்சம் கொடுத்தனா விளையாட்டு முடிஞ்சதோட கொடுத்துருவேன். உடனே என்ன செஞ்சிடுறது, கொடுத்துடுறது. இப்படி கெட்டதுக்கு துணை போகின்றார்கள் அல்லவா? கெட்டதுதான் செய்ய போறான் என்று தெரிஞ்சும் கூட கடன் கொடுத்து உதவலாம் பாருங்க, அவனுக்கு தொலை போறான் பாருங்க, பைக் எடுத்து கையில கொடுத்து விடுறான் பாருங்க. 6 மணிக்கு மேல ஒரு வாலிபன் சொல்றான், அந்த முக்குல அந்த கடைக்கு போறோம், அந்த எந்த முக்கு எந்த கடன் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஒரே பிரச்சனை போறியா? சரி, நம்ம பார்த்தேதான் கவனிச்சுக்கா.